அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 159 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் நம்ம தங்சானுக்கும் ஷாவுக்கும் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்வாத் தோலோ இருக்கார்ல, அவர் கூட ஒரு ட்ரைனிங் செஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இப்போது இந்த எபிசோடில் தங்சான் பார்த்தீங்கன்னா அந்த சேந்தாவலியோ இருக்கான்ல, அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இவங்க அப்பா சொல்லியிருப்பாரு இதுக்கு முன்னாடி, ஹவுத்தியன் ட்ரைபியை எதிர்க்கக்கூடிய ஒருத்தன் மார்ஷல் சோலாவில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இவன் என்ன யோசிச்சான், பிபி தொங் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தான். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அது பிபி தொங் கிடையாது, அது வந்து சேந்தாவலியோ. இப்போது நம்ம மூவாய் கேட்குறான், உங்கள் அப்பா ஆல்ரெடி லெவல் 97 இருந்தார், அந்த ஆள் வந்து லெவல் 99 தானே, ஏன் உங்கள் அப்பாவால் டிஃபீட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல. அதுக்கு இந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு சோல் மாஸ்டர் லெவல் 96 இருக்கான் அப்படின்னா அவனால் லெவல் 95 இருக்கக்கூடிய எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஸோ லெவல் 99க்கும் லெவல் 100க்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் 100% டிஃப்ரென்ஸ் இருக்கான். அப்போ 100% டிஃப்ரென்ஸ்னால் ஒரு குழந்தைக்கும் நல்லா வளர்ந்த மனுஷனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ இவங்களுக்கு எதுக்காக இந்த ஒரு லெசன் அப்படிங்கிறது எடுக்கப்படுதுன்னா, இவங்கெல்லாம் ஃப்யூச்சரில் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அப்படி ஸ்ட்ராங் ஆகும்போது அந்த பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பொண்ணு இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கா. எனக்கும் இவங்களுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்போது நம்ம ஸ்வாத் தோலோ அவர் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, யங்கர் ஜென்ரேஷன் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நான் வந்து என்னோட 9th சோல் ஸ்கில்லை பயன்படுத்தி தான் உங்களை டிஃபீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போது இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சோகமாக இருக்கா. என்ன பண்ணணும், இவன் சமாதானப்படுத்தணும் இல்லையா? ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இவனுடைய பெருமையை பேசுகிற மாதிரி இருக்குது. அவன் செம்ம காண்டாயிட்டா. அவன் என்ன சொல்கிறா, ஓவராக பேசாத, உங்கள் 7 பேரில் இருக்கிறதுல நீ தாண்டா வீக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஆனாலும் அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நம்ம என்ன ஒரு பெட்டு கட்டலாமா, யார் வேகமாக இம்ப்ரூவ் ஆகுறாங்க பார்த்துடலாமா அப்படிங்கிறான். நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். சப்போஸ் நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு நான் உன்னை அலோவ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். என்னடா இது மொல்ல மாதிரி தனமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஆட்கள் எல்லாம் வந்துடுறாங்க. எதுக்குடா தேவையில்லாமல் அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி மூபாய் கேட்க, ரோராங்க என்ன சொல்கிறா, இதெல்லாம் காதலர்களுக்கு நடுவில் சகஜம், ஃப்ரீயாக விடு அப்படிங்கிறா. ஸோ இப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மாஸ்டர் வராரு. மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்கீங்க, இந்த ஒரு சண்டை மூலமாக கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கற்றுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஃபீலிங் அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஏன்னா ப்ரெஷர் தான் வந்து நமக்கு மோட்டிவேஷனே, அதுக்காக எதையும் ஓவர் டூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தங்சான் கிட்ட என்ன சொல்கிறாரு, நம்ம நீங்கள் இருக்கார்ல, அவர் வந்து வர சொன்னாராமா, ஏன்னா ராஜா வந்து இவனை பார்க்கணுன்னு சொன்னாராம். ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி போகிறான். இப்போது தங்சான் என்ன பண்ணுறா, ராஜாவை பார்க்க போகிறான். அங்கே போன உடனே ராஜா என்ன சொல்கிறாரு, ஷுவேபேங் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படிங்கிறாரு. அவன் பாட்டுக்கு நடந்து வரான். வந்தவன் என்ன பண்ணுறான், முட்டி போடுறான். தங்சான் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட, இல்லை நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து கண்டினியூஸாக உன்னை அசிங்கப்படுத்தியிருக்கேன், உனக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நீ என்னையும் எங்கள் அப்பாவையும் காப்பாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறான். அதுக்கப்புறம் ராஜா என்ன சொல்கிறாரு, நீ வந்து இவனை உன்னுடைய ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கோ அப்படிங்கிறாரு. இவன் திருன்னு முழிக்கிறான், எது ஸ்டூடெண்ட்டா அப்படிங்கிறான். இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான்ப்பா. ஷுவேபெங்கும் என்ன பண்ணுறான், மாஸ்டருக்கான என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறான். இப்போ அடுத்து ராஜா என்ன சொல்கிறாரு, நீ வந்து கிரவுன் பிரின்ஸோட டீச்சர், இதுக்கப்புறம் நீ யாருக்குமே தலை வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது, உன்னுடைய லெவல் அப்படிங்கிறது இங்கே இருக்க அஃபீஷியல்ஸோட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க, லான் ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலும் கொடுக்குறாங்க. இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கப்புறமா ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாருங்க. இதை ஓப்பன் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு எனர்ஜி அப்படியே ஃபில் ஆகுது பாருங்க, பயங்கரமாக இருக்குது. இதை பார்த்தாலே நல்லா தெரியுது, இது ரொம்பவுமே ப்ரெஷியஸாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ தங்சான் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு நிறைய மேஜிக்கல் எபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, நீ திரும்ப போனதுக்கப்புறம் உன்னோட சோல் பவரை அதில் இன்ஃபியூஸ் பண்ண உனக்கே தெரியும் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் இவன் திரு முழிக்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ ஒரு ப்ரெஷியஸான விஷயத்த ராஜா கொடுக்குறாரு, தயவு செஞ்சு ஏற்றுக்கோ அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இவனுமே ஏற்றுக்கிறான். ஆக்சுவலாக இந்த ஒரு பொருள் தான் பார்த்தீங்கன்னா இவனுடைய தலையெழுத்தையே மாற்ற போகுது. இப்போது தங்சான் திரும்ப வந்துட்டு இந்த ஒரு பொருளை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இது என்ன பொருளாக இருக்கும், இதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி அப்படியே கடல் அலை மாதிரி இருக்கே, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறான். சரி நம்முடைய ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சுனாமியே வந்து இவனை அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அவன் அப்படியே சேர்லேருந்து கீழே விழுறான். விழும்போது என்ன நடக்குதுன்னா, அது இவனோட நெத்தியில் பட்டு கீரல் ஒன்று உருவாகி அந்த பிளட் அந்த பிரிசம் மேலே படுது. உடனே அந்த இடமே வந்து ரெட் கலரில் மாறுது. இவனுமே வந்து மயக்க நிலைக்கு போயிடுறான். அது மட்டும் இல்லாமல் இவனோட கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு சோல் கைடிங் டூல்குள்ளே போகுது. இப்போ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய உருவம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அது என்ன சொல்லுது, இத்தனை வருஷம் கழிச்சு என்னுடைய பவரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒருத்தனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலாக இங்கேருந்து தான் காட் ஆகக்கூடிய ஜேர்னி அப்படிங்கிறது தங்சானுக்கு ஆரம்பிக்குது.
இப்போ நம்மால ரொம்ப நேரமா மயக்கத்துல இருக்கான்ல, மத்தவங்கலாம் கண்டிப்பா கவலைப்பட்டு வருவாங்க இல்லையா? எல்லாருமே சுத்தி நிக்கிறாய்ங்க. ஷாவுக்கு ஒரு சில பேர் ஆறுதல் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ இந்த சீவா வேம்பர் பக்கோடா இருக்கு பாருங்க. இத விட இந்த ஒரு பொருள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க. தங்சான் வந்து உள்ளுக்குள்ள இருக்கான். அந்த ஒரு இடத்துல தான் இருக்கான். அவனுக்குமே இது என்னங்கிறது புரியல. திரு திருன்னு முழிக்கிறான். அப்போ ராஜா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. நீ திரும்ப போனதுக்கப்புறம் உன்னோட சோல் பவர் அதில் இன்ஃப்யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தார்ல, பயபுல அந்த வேலையை இப்போ தான் பண்ணுறான். ஸோ சோல் பவரை இன்ஃப்யூஸ் பண்ண உடனே எல்லாமே நார்மலாக மாறிடுச்சு. அந்த ஒரு பொருள் இவனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு. எப்பா டேய், ஒரு வழியா கண் முழிச்சிட்டியா, ஒரு ஃபுல் ராத்திரியே போயிடுச்சுடா அப்படிங்கிறானுங்க. அங்சான் என்ன சொல்றான்னா, தியந்தோ எம்பையர் கொடுத்த இந்த ஒரு ட்ரெஷர் வந்து ரொம்ப ப்ரெஷியஸா இருக்கு, வெளியில வாங்க, இதை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். இதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன். இதால் என்ன பண்ண முடியும்னா, இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து இன்விசிபிளாக மாற்ற முடியும். வெளியில் மூவாக என்ன நடக்குதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இது வந்து ஃபிசிக்கல் பாடியை மட்டும் இன்விசிபிளாக மாற்றலை, இவங்களோட எனர்ஜியை கூட யாருமே டிடெக்ட் பண்ண முடியாது. இப்போது மூவாய்க்கு உள்ளே இருக்கவங்க தெரிய மாட்டாங்கல்ல, இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, நக்கலாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. தங்சான் என்ன பண்ணுறான், ஷீல்டை எடுத்து விட்ருவானா. இதை பார்த்தோன்னே மூபாய்க்கு சரியான கோவம் வந்துச்சு. அடிக்கலான்னு போகும்போது ரெண்டாவது ஸ்கில்லை பயன்படுத்துகிறான். ரெண்டாவது ஸ்கில் என்னடா அப்படின்னா, ஒரு ஆப்பனண்ட்டை வந்து மூவ் பண்ண முடியாமல் பிடிச்சி வைக்க முடியும். ஆனால் இந்த ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ண முடியாது, ஜஸ்ட் பிடிச்சி மட்டும் தான் வைக்க முடியும். இப்போவும் இவங்க சும்மா இல்லாமல் பக்கத்தில் போய் கிண்டல் பண்ண அவன் அதையும் தூக்கி விட்டுருவானா. 2 பேருக்கும் சரியான அடி விழுதுங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னும் 2 பவர் இருக்கான். ஆனால் அதை அவன் என்ன சொல்கிறான், நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் சொல்லணும் அப்படிங்கிறான். சரி வாங்க நம்ம கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போ இவங்க ஹைஷன் ஐலாண்டுக்கு கிளம்ப வேண்டிய அந்த ஒரு நேரம். எல்லாருக்குமே வந்து விடை கொடுத்துட்டு கிளம்பணும் இல்லையா? ஏன்னா இவங்க போகக்கூடிய அந்த ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. எவ்வளோ வருஷம் கழிச்சு திரும்ப வருவாங்க அப்படிங்கிறது தெரியாது. இவ்வளோ ஏன் திரும்ப வருவாங்களா அப்படிங்கிறதே தெரியாது. இதில் ஃபேட்டி பண்ணுறது தாங்க இருக்கிறதுலையே அநியாயமாக இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதில் நம்ம ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஊர் சுற்றுறதெல்லாம் புதுசு கிடையாது, தனியாக இருந்தெல்லாம் பழக்கம். ஆனால் அந்த ஷியாங் இருக்கால, அவளுக்கு இது புதுசு. அவள் ரொம்ப சோகமாக இருக்கா. அவளை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்டி ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் அவன் என்ன நினச்சிக்கிறா, இவன் வந்து தப்பான இன்டென்ஷனோட வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரியே இவன் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் இவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அவள் இப்போ தான் முதல் முறை வெளில வந்திருக்கா இல்லையா, விட்டுடுறாங்க. போகிற இடத்துல எல்லாமே இவங்க டென்ட் அப்படிங்கிறத போடுறாங்க, தங்குறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அவன் மட்டும் சோகமாக இருக்கா. இருந்தாலும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவ முகத்துலையும் சிரிப்பு அப்படிங்கிறது வருதுங்க. இப்படியே இவங்க பயணம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. நம்ம அடுத்த எபிசோடில் இந்த பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.